ஆயுத நீட்சிக்கு வரவேற்கின்றோம். இந்த தேர்தல் திருவிழாவை பொறுத்த வரைக்கும் ஒரு நீண்ட தேர்தல் திருவிழாவாக இருக்கிறது. பிரச்சாரத்துக்கான நாட்கள் அதிகம். இந்த ஒரு நீண்ட தேர்தல் திருவிழா ஒரு கண்ணியமான தேர்தல் திருவிழாவாக இருக்க வேண்டும், ஒரு கண்ணியமான தேர்தலாக இருக்க வேண்டும் அப்படிங்கறதுதான் பொதுவான நியாயமான எதிர்பார்ப்பு. கடந்த பல சட்டமன்ற தேர்தல்கள், நாடாளுமன்ற தேர்தல்களிலும் சரி, ஒரு பொதுவான பரவலான யதார்த்தமான ஒரு உண்மையாக பணம் அப்படிங்கிறது பெரிய அளவுக்கு விளையாடி இருக்கிறது. அது நீங்களா அந்த ஒரு குற்றச்சாட்டு குறையக்கூடிய அது இல்லாத ஒரு தேர்தலாக இந்த தேர்தல் இருக்க போகிறதா? அதற்கு ஏற்றாற் போல நமது அமைப்புகள் இருக்கிறதா? தேர்தல் கமிஷனுடைய விதிமுறைகளும் கூட அப்படி யதார்த்தமாக இருக்கிறதாங்கிற கேள்வி எழுந்திருக்கிறது. 28 லட்சம் ஒவ்வொரு வேட்பாளரும் செலவு செய்யலாம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. சென்ற எலெக்ஷன்லாம் பாத்தீங்கன்னா 16 லட்சம் கடந்த சட்டமன்ற தேர்தலில். ஆனா இவ்வளவுதான் செலவு செய்து நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் எந்த கட்சியை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் இருக்கிறாங்களா சட்டமன்ற உறுப்பினர்களா, சட்டமன்றத்துக்கும் நாடாளுமன்றத்துக்கும் இவ்வளவுதான் தேர்தல் கமிஷனால நிர்ணயிக்கப்பட்ட அளவுல தான் செலவிட்டு அவங்க வந்திருக்கிறாங்களா? அதுதான் யதார்த்தமா இருக்கிறதா, இல்ல ஒரு அறிவிப்பு ஒன்றாகவும் களத்தல யதார்த்தம் ஒன்றாகவும் இருக்கிறதா? இதை பிரிட்ஜ் பண்றதுக்கு, இதை சரி செய்வதற்கான வழிமுறைகள் என்ன அப்படிங்கிற பல கேள்விகள் எழுந்திருக்கின்றன. தேர்தல் செலவுகள் முறை படுத்துவது எப்படி விவாதிப்போம். இந்த நிகழ்ச்சியில் நம்முடைய சட்ட பஞ்சாயத்து இயக்கத்துடைய திரு செந்தில் ஆறுமுகம் அவர்களும் அதிமுகவை சேர்ந்த திரு மாஃபா பாண்டியராஜன் அவர்களும் இணைகிறார்கள். இருவரையும் நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கின்றோம். திரு மாஃபா பாண்டியராஜன், நீங்களும் கடந்த பல சட்டமன்ற தேர்தல், நாடாளுமன்ற தேர்தலை சந்திச்சிருக்கிறீங்க. ஆனா யதார்த்தத்தை சொல்லுங்க. நீங்க கட்சிகளுக்கு அப்பாற்பட்டு கேட்கிறேன். இன்னைக்கு 28 லட்சம் அப்படின்னு நிர்ணயிக்கிறாங்க. கடந்த நீங்க போட்டியிட்ட தேர்தல் 16 லட்சம் லிமிட். ஆனா அவ்வளவுதான் செலவிட்டு நீங்க எல்லாம் சட்டமன்ற உறுப்பினர்களாக இருக்கிறீங்களா? அதான் யதார்த்தமா இருக்கா? இல்ல, ஒண்ணு இதை வரவேற்கிறோம். 16 இருந்து 28 லட்சம்ன்றது நல்ல உயர்வு. என்னை பொறுத்த வரைக்கும் நான் போட்டியிட்ட இரு தேர்தல்கள், பாராளுமன்ற தேர்தல், சட்டமன்ற தேர்தல், ரெண்டும் போட்டியிட்டு இருக்கேன். வாக்காளர்களுக்கு பணம் தந்துறதுன்றது நான் எதுலையுமே பண்ணல. பலர் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலையும் கூட்டணி கட்சிகளையும் பண்ணல. எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் 2011 தேர்தலை பொறுத்தவரைக்கும் போதே அது நடந்திருக்கு அப்படிங்கறத இருக்கலாம். எனக்கு தெரிஞ்சு பலர் அந்த செலவு செய்ய வேண்டியதுக்குள்ள கண்ட்ரோல் பண்ணி செலவு பண்ண யாருமே செய்யலங்கிற ஒரு உயர் தார்மீகத்தை சொல்றதுக்கு எனக்கு என்ன ரைட் இருக்கும்? எனக்கு எல்லாரையும் நான் போய் பார்த்தது இல்ல. ஆனா என்ன தெரியும்னா அந்த காலகட்டத்தில் நான் 2009 பார்லிமெண்ட் நினைப்பவும் சரி, 2011 சட்டமன்றத்துக்கு நினைப்பவும் சரி, எனக்கு எதிர்த்து காங்கிரஸ் வேட்பாளர் எந்த அளவுக்கு வாக்காளர்களுக்கு பணம் கொடுத்தான்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். 200 ரூபாய் தொகுதியில் எல்லாருக்கும் கொண்டு போய் கொடுத்தது காங்கிரஸ் 2009. அதே மாதிரி 2011 ஒரு எலெக்ஷன் கமிஷனர் அன்னைக்கு இருந்த பிரவீனும் அமுதாவும் சேர்ந்து கண்ட்ரோல் பண்ண முடிஞ்சது. 2011 அவங்க அந்த அளவு பிளையிங் ஸ்குவாடும் அதுவும் வச்சு கண்ட்ரோல் பண்ணிருக்கலாம். 2011 ஜெயிச்சிருக்க முடியாது. அந்த அளவுக்கு பணம் பாய்ந்தது அந்த தொகுதியில். ஓகே, இதனால இன்னைக்கு கண்ணியமான ஒரு தேர்தல் நடக்கணும்னா அதற்கு அடிப்படை ஆதாரம் வாக்காளர்களுக்கு பணம் கொடுப்பதை தடுப்பது அப்படின்னு சொன்னாங்க. காங்கிரஸ் கட்சி மேல இல்ல திமுக மேல குற்றம் சாட்டுறீங்க. அதிமுக ஜெயித்த இடைத்தேர்தல்கள்ல பணம் பெரிய அளவு விளையாடியது. இன்னும் சொல்ல போனா இந்த 11 இருந்து நடந்த எவ்வளவு தேர்தல்ல ஒரு புது ஃபார்முலாவா உருவாயிட்டு இருந்ததுங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருந்தது. ஸ்ரீரங்கத்திலேயோ இல்லாட்டி புதுக்கோட்டையிலேயோ எல்லா தேர்தலையும் விளையாடியது அப்படிங்கிறது யதார்த்தமானதா தானே இருக்கு. என்ன பொறுத்த வரைக்கும் வாக்காளர்களுக்கு பணம் தருவது என்பது இழிவான ஒரு விஷயம் தான் நினைக்கிறேன். கண்டிப்பா அது தடுக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம், தடுக்கப்படக்கூடிய விஷயம், தடுக்கப்பட்ட ஒரு விஷயம். போன தேர்தலை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பா 2 IAS ஆபீசர்கள் எய்ம் பண்ணி நாடு முழுக்க தடுத்தாங்க, தமிழ்நாடு முழுக்க தடுத்தாங்க. அந்த டயத்துல பெரிய அளவு தடுத்தாங்க. அது அந்த உண்மை எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். அறகுறையா கொடுத்த இடங்கள் அதை எப்படி தடுக்கிறது, அதனால இதை செயல்படுத்துறது எலெக்ஷன் கமிஷனால முடியக்கூடிய விஷயம். இன்னைக்கு ராஜேஷ் லக்கானி கடந்த 5 நாட்கள்ல பாத்தீங்கன்னா மிக வேகமா இந்த ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. மிக மிக கண்ணியமாக இந்த தேர்தல் இருக்குன்றது எனக்கு ஆழ்ந்த நம்பிக்கை இருக்கு. எஃபெக்டிவா கட்டுப்படுத்தப்பட்ட ஒரு விஷயம் அப்படின்னு சொல்றாரு. அப்படியே ஏத்துக்க முடியுமான்னு தெரியல. ஏன்னா கட்டுப்படுத்தப்பட்டதா சொன்ன 2011 தேர்தல தான் இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் தமிழ்நாட்டில் பணம் கொடுக்கக்கூடிய கலாச்சாரம் எங்களுக்கு ரொம்ப பெரிய சவாலாக இருக்கிறதுன்னு இங்க மாநில தலைமை தேர்தல் அதிகாரி அல்ல, இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் சொன்னார். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பணம் கொடுக்கிறது ஒரு பக்கம், இன்னைக்கு 28 லட்சம் அப்படிங்கிறது வேட்பாளர்களுக்கு நிர்ணயிக்கப்படுது. டாப் சீலிங்கா அப்பர் சீலிங்கா நிர்ணயிக்கப்படுது. கட்சிகளுக்கு இந்த கணக்கு இல்ல. ஆனா யதார்த்தமா அப்படிதான் இருக்கா? இன்னைக்கு யதார்த்தம் அப்படிங்கிறது சாதாரண அந்த அளவுக்கு 28 லட்சமோ இல்ல அதை கூட செலவிட முடியாத பல கட்சிகளை, பல ஆக்டிவிஸ்ட பின்னுக்கு தள்ளக்கூடியதான் யதார்த்தம் இருக்கா? கண்டிப்பா. அதாவது தேர்தல் ஆணையம் இந்த மாதிரி ஒரு விதிமுறையை வகுப்பதற்கு காரணம் என்னவென்றால்
தேர்தல் என்பது சாமானியனும் பங்கேற்பதற்கான ஒரு லெவல் பிளேயிங் ஃபீல்டா இருக்கணும் அப்படிங்கிற காரணம். ஏன்னா கோடீஸ்வரர்கள் பல கோடிகள் வைத்திருப்பவர்கள் கோடிகளை கொட்டி சம்பாதித்து விடக்கூடாது, ஜெயிச்சு விடக்கூடாது, எல்லாத்துக்கும் 2 பேருக்கு லெவல் பிளேயிங் ஃபீல்டு இருக்கணும் அப்படிங்கறத 28 லட்சம் ஒரு சீலிங் வச்சிருக்காங்க. அதுல நீங்க சொன்னது மாதிரி கட்சிகளுக்கு எந்த சீலிங் இல்லை அப்படிங்கிறது மிகப்பெரிய ஓட்டை. எங்களை போன்ற சமூக ஆர்வலர்கள் தொடர்ச்சியாக இதுக்கு வந்து ரெப்ரசன்டேஷன் கொடுத்திருக்கோம். அது வந்து விவாதத்துக்கு வருவதில்லை. அதை எளிதாக சொல்லிவிட்டு போய்விடுகிறோம். 28 லட்சம் இவங்களுக்கு, அவங்களுக்கு சீலிங் இல்லை அப்படிங்கிறது மிகப்பெரிய ஓட்டை. அது அந்த ஓட்டை அடைக்கப்படும் பொழுதுதான் இது இன்னும் கொஞ்சம் இது குறித்து கூடுதலாக கவனத்துக்கு வரும். சமீபத்தில் வந்து வெள்ளை அடிச்சாங்க எல்லாரும் வந்து தேர்தல் தலைவர்கள் வெள்ளை எடுத்து போல. ஆமா, நாம தெரியும் இந்த வெள்ளை எடுத்து விட்டீர்கள், ஆனால் வெள்ளை எடுத்தீர்கள், ஆனால் கருப்பு பணத்தை கண்ட்ரோல் பண்ண முடியுமா இந்த தேர்தல் ஆணையத்தால் அப்படின்னு ஒரு பெரிய கேள்வி எழுது. அடிப்படையில் சிக்கல் இருக்குது. என்னன்னு கேட்டீங்கன்னா மூணு பேர் இங்க ஸ்டேக் ஹோல்டர்ஸ் இருக்காங்க இந்த விஷயத்துல. ஒரு பக்கம் மக்கள், இன்னொரு பக்கம் தேர்தல் நடத்தும் அதிகாரிகள், இன்னொரு பக்கம் 3வது கட்சிகள். அடிப்படையில கட்சிகள் இருந்து பாத்தீங்கன்னா வந்து ஒரு தார்மீக அடிப்படையும் அவங்க பின்பற்றுவதில்லை, சட்ட விதிமுறைகளையும் பின்பற்றுவதில்லை. இப்ப வந்து தேர்தல் நடத்த வேட்பாளர் நேர்காணல்ல எளிமையா 2 கேள்விதான் கேட்கப்படுது. நீ எத்தனை கோடி ரூபாய் செலவழிக்க முடியும்? 1, நீ எந்த சாதியை சேர்ந்தவன்? உன் தொகுதியில் உங்க சாதி ஓட்டு எவ்வளவு இருக்குது? இதுதான் மெஜாரிட்டியா கேட்கப்படக்கூடிய கேள்வி. இன்னைக்கு கூட ஸ்டாலின் நேர்காணல்ல கூட வந்து துரைமுருகன் சிரிச்சுட்டே கேட்கிறாரு, தேர்தல் எல்லாம் வந்து நிறைய செலவாகுமே, அதெல்லாம் எப்படி பண்ணுவீங்க? ஒரு மார்க் இன்டர்வியூ ரிலீஸ் பண்றப்ப கூட துரைமுருகன் கேட்கிற கேள்வி வந்து எப்படி லைட்டர் வெயின் இல்ல. அப்ப யதார்த்தமா இதுதான் உள்ள கேள்வி கேட்கப்பட்டிருக்குது. அதுதான் எமோஷன். அப்படி ஸ்பான்டேனியஸா ஏன் வருதுன்னா அதுதான் அவங்க நேர்காணல்ல கேட்டிருக்காங்க. அவங்க நேர்காணல் மட்டும் இல்ல, இவங்க நேர்காணல் மட்டும் இல்ல, யார் நடத்தாலும் தனிப்பட்ட முறையில் பார்க்க முடியாது. இப்ப பாண்டியராஜன் அவர்கள் நான் 28 லட்சத்துக்குள்ள செலவழிக்கிறேன்னு சொல்லி இவர் வந்து சொல்லலாம். எக்ஸெப்ஷனல்ஸ் cannot be examples. இருக்கக்கூடிய 234 தொகுதியில் நிற்கக்கூடிய அதிமுக வேட்பாளர்கள் நீங்க மனசு தொட்டு சொல்லுங்க, தமிழக மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க, 28 லட்சத்துக்குள்ள நாங்க செலவழிப்போம் அப்படிங்கறத நீங்க சொல்ல முடியுமா? நான் என்ன பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொல்றேன்னா, திமுக நேர்காணலுக்கும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக நேர்காணலுக்கும் ஒரு முக்கியமான வித்தியாசம். எனக்கு தெரிஞ்சு அவங்க யார்ட்டையும் நீ எவ்வளவு செலவு பண்ண முடியும்னு சொல்லி வேட்புமனு வாங்குறது கிடையாது, வேட்பாளர் தேர்ந்தெடுக்கிறது கிடையாது. சத்தியமா கிடையாது. ஏன்னா கடைகோடி தொண்டனும் வந்து இன்னைக்கு வேட்பாளரா நின்று ஜெயிக்க முடியும்ன்ற நம்பிக்கை இருக்கிற ஒரே கட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். ஏன்னா அது மறந்துடாதீங்க. ஏன்னா எத்தனையோ பேர் வந்து ஒன்றுமே இல்லாத அதிமுக ஒரு தேர்தல்ல நீ ஒரு குறிப்பிட்ட அளவு தான் செலவு பண்ணுது அப்படிங்கிற ஒரு கள நிலவரமா இருக்கு. கட்சிக்கு வாங்க. இன்னைக்கு வந்து கட்சிகள் வந்து சென்ட்ரலா செலவு எடுத்துக்கிட்டீங்கன்னா இன்னைக்கு எந்த கட்சி தமிழ்நாட்டில் எலெக்ஷன் அனௌன்ஸ்மெண்ட் வர்றதுக்கு 2 நாளைக்கு முன்னாலே 2 நாள் அட்வர்டைஸ்மெண்ட்ல 100 கோடி செலவு பண்ற கட்சி எல்லாருக்குமே தெரியும், திராவிட முன்னேற்ற கழகம். ஓகே, நீங்க எல்லா கட்சியும் ஒரே மாதிரி பெயிண்ட் அடிக்கிறப்ப ஒரு புள்ளி விவரத்தை மட்டும் சொல்லுவோம். இதுல இருந்து சொல்லுங்க, இது ஒரே ஒரு புள்ளி விவரத்தை ஆர்டிஐ புள்ளி விவரத்தை சொல்றோம். இவங்க வந்து கட்சிகள் செலவழிக்கிறாங்க, நமக்கே தெரியும், பல கோடிகளை நல்லா தெரியும். நான் சொல்ற தகவல் எல்லாத்துக்கும் சேர்த்து நாங்க அதிமுகவே இப்ப சொல்லி 2010 இருந்து 2014 வரைக்கும் கட்சிகளுக்கு வந்து நிதி நன்கொடை புள்ளி விவரப்படி டிஎம்கே வெளியிட்ட புள்ளி விவரம் வந்து 112 கோடி 2010 இருந்து 14 வரைக்கும். அதிமுக வெளியிட்டது வெறும் 4 கோடி. வெறும் 4 கோடி. இது வந்து எத்தனை தேர்தல் 2010 to 14 ஆட்சியில் இருந்த பீரியட், 2010 ஆட்சியில் இருந்த பீரியட்ல கட்சிக்கு வெறும் 4 கோடி தான் வந்தது. அதிமுக 112 கோடி ரூபாய் வந்திருக்கு. இது பரவாயில்ல. 2012-13 அதிமுக வந்து என்ன ஃபைல் பண்ணிருக்காங்கன்னா அந்த வருடம் முழுக்க நில் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணிருக்காங்க. 20,000 ரூபாய்க்கு மேல ஒருத்தர் கூட நன்கொடை கொடுக்கல அந்த கட்சிக்கு. 2010 அப்படி இப்படி மக்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். அடிப்படையிலே தொழிலதிபர் கூட தெரியும், எந்த ஒரு அதிமுக நிர்வாகியும் ஒரு கம்பெனியில போய் காசு கொடுங்கன்னு கேட்டா கட்சியில இருக்க மாட்டாங்க. இது நிஜம். இந்த நிஜங்களை கூட நீங்க ரெகக்னைஸ் பண்ணலாம். என்ன அர்த்தம் தெரியாது. அதிமுக டிக்கெட்ல தான் போட்டிடுறாரு. அவர்கிட்ட இதே நிகழ்ச்சியில கேள்வி கேட்கப்படுது, நீங்க 15-16 லட்சம் தான் சீலிங்கா கொடுக்கப்பட்டிருக்கு, நீங்க அதற்கும் கீழே செலவு பண்ணிருக்கீங்களே, அவ்வளவுதான் செலவு பண்ணீங்களான்னா அவர்
இல்லை அப்படின்னு அவர் வந்து அதை ஏத்துக்கல. நேரு காலத்துல நடக்குது அப்படிங்கிற யதார்த்தமா நிறைய பண்றாங்க. கேள்வி சேர்த்து பதில் சொல்லுங்க. அதாவது செலவு மட்டும் நிறைய செய்யறாங்கல்ல. இப்ப சமீபத்தில் நாங்க போட்ட ஆர்டிஐக்கு வந்து கொடநாட்டுக்கு 5 ஆண்டுல இத்தனை முறை போயிட்டு வந்தீங்கல்ல, அரசு சார்பா எவ்வளவு செலவாச்சு அப்படிங்கறதுக்காக ஆர்டிஐ போட்டா பதில் என்ன சொல்றாங்கன்னா, இதில் எந்த பொது நலனும் சம்பந்தப்படவில்லை, ஆகவே இதற்கு பதில் கொடுக்க முடியாதுன்னு மறுத்துட்டாங்க. இத்தனை கோடி ஒன்னு கட்சியிலும் செலவாயிருக்கணும், இல்ல ஆட்சியிலும் செலவாயிருக்கணும். கட்சியிலிருந்து செலவழிக்கப்பட்டிருந்தால் அப்ப கட்சிக்குள்ள இவ்வளவு நிறைய வரவு இருந்திருக்கணும்ல. எந்த பணத்திலிருந்து செலவழிக்கப்பட்டது தெரியல. கேம்ப் ஆபீஸ் போறாங்க. செந்தில் சார் இவ்வளவு பேசுறீங்களே, நீங்க வந்து இன்னைக்கு எதிர்கட்சியில இருக்கிற ஒரு கட்சி 2 நாள்ல 100 கோடி செலவு பண்ணி அட்வர்டைஸ்மென்ட் சேர்த்து தான் நாங்க சொல்றோம். 2 கட்சிகளுமே வந்து 2 கட்சிகள் நீங்க பெயிண்ட் பண்றப்போ வேற என்ன சொல்ல முடியும்? நீங்க வாங்கிருக்காங்க, கலெக்ட் சமீபத்திய அத்தனை இடைத்தேர்தல்களும் சர்ச்சையானதா இல்லையா? இன்னைக்கு அதிமுகவினர் உட்பட எவ்வளவு பேர் மேல வழக்கு போடப்பட்டிருக்கு. 2011 55 கோடி ரூபாய் பறிமுதல், 2014 77 கோடி ரூபாய் பறிமுதல். ஒரு விஷயத்தை எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்குவோம். செந்தில் சார் சொன்னது 5 வருஷத்துல டிஎம்கே கலெக்ட் பண்ணது கம்பெனிகள்ல இருந்து அபிஷியலா காசு கொடுக்கறவங்க 112 கோடி கலெக்ட் பண்ணிருக்காங்க. அதிமுக 4 கோடி தான் கலெக்ட் பண்ணிருக்கு. அதை ஏன் நீங்க வந்து நல்ல விஷயம் ஒத்துக்க மாட்டேங்கிறீங்க? இன்னைக்கு வந்து கம்பெனிகள்ல போய் கேட்கிற கட்சி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கட்சியோட விழாக்கள் அதனது பிரம்மாண்டம் இதெல்லாம் அதை குறிக்கல. செலவு கவர்மெண்ட் செலவுல பண்றீங்களா? எல்லா மீட்டிங் பாருங்க, எல்லா செலவும் வந்து கட்சி மீட்டிங் முழுக்க வந்து அரசு செலவு பண்றீங்களா? பணமே இல்லையா உங்க கட்சியில? 4 கோடி. நீங்களே சொல்லுங்க. நீங்க பல்வேறு சட்டமன்ற தேர்தல்களை சந்திச்சிருக்கீங்க, நாடாளுமன்ற தேர்தலை சந்திச்சிருக்கீங்க. இன்னைக்கு ஒரு லெவல் பிளேயிங் ஃபீல்ட் இருக்குன்னு கருதுறீங்க? இல்ல பாருங்க, லெவல் பிளேயிங் ஃபீல்ட் அப்படின்னு சொன்னீங்கன்னா வலிமை வாய்ந்த கட்சிகள் இன்னைக்கு வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த தேர்தல்ல அவங்களுக்கு இந்த மாதிரி எதுவுமே செய்யணும்னு அவசியம் கூட கிடையாது. 44.3% இருந்து இன்னைக்கு வந்து அசைக்க முடியாத நிலைமையில இருக்கிறாங்க. எந்த நேரத்திலையும் இது ஒரு கண்ணியமான தேர்தல் நடக்கிறதுக்கு எல்லா விதத்திலையும் ஒத்துழைப்பு கொடுக்க. இன்னைக்கு சாதாரண ஒரு டிராபிக் ராமசாமியோ இல்ல வேற யாரோ இன்னைக்கு ஒரு தேர்தலை எதிர்கொள்றதுக்கும் இன்னைக்கு அதிமுகவும் திமுகவும் அந்த ஒரு பிரம்மாண்டத்தோட எதிர்கொள்றதுக்கும் எவ்வளவு வித்தியாசம், மலைக்கும் மடுவுக்குமான வித்தியாசம், அதை விட பெரிய வித்தியாசம். என்ன காரணத்துக்காக இன்னைக்கு வந்து ஒரு சட்ட பஞ்சாயத்து இயக்கமே இன்னைக்கு வந்து 4 பேரை நாங்க சப்போர்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லக்கூடிய நல்லா இருக்கு மக்களுக்கு. பாருங்க, மக்கள் வந்து இன்னைக்கு காங்கிரஸ் வந்து அந்த தேர்தலில் ஆளுக்கு 200 ரூபாய் கொடுத்து ஓட்டு கேட்டாங்கன்னா கூட அதனால ஸ்விங் ஆகக்கூடியவங்க 5% 6%. இன்னைக்கு பல சுயேட்சைகள் போட்டிடுறாங்க. ஒரு சுயேட்சை கூட வெற்றி பெற முடியாத சூழல் இருக்குன்னா நீங்க வந்து கட்சிகள் பலமா இருக்கு சரி. இன்னைக்கு யதார்த்தமா ஒரு லெவல் பிளேயிங் ஃபீல்டுல ஒரு சுயேட்சையோ இல்லாட்டி ஒரு சிறிய அமைப்போ இல்லாட்டி ஒரு ஆக்டிவிஸ்டோ தேர்தலில் கலந்து கொண்டு வெற்றி பெறுவதற்கான சூழல் இல்லை. தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் தலைவர்கள் கொள்கைகளின் வடிவமாக பார்க்கப்படுகிறார்கள். அவங்க வந்து என்ன செஞ்சாங்க செய்யல எல்லாமே அந்த தலைவருடைய வடிவத்துல தான் மக்கள் பார்க்கறாங்க. இது நிஜம். ஓகே, அப்படிங்கிறப்ப இன்னைக்கு வந்து அம்மா ஒரு பக்கமா கருணாநிதி ஒரு பக்கமா அந்த மாதிரி தான் கேள்வி கேட்டு பார்க்கக்கூடிய மனநிலை மக்களோட மனநிலை. அவங்க செஞ்சது செய்யாதது எல்லாமே அந்த வடிவத்துல வந்து ஒன்றா இருக்கு. இதுதான் பிரச்சனை. இது வந்து நீங்க வந்து தயவு செய்து இந்த விஷயங்களை வந்து இப்ப அவரால் செலவு செய்ய முடியுது, இவரால் செலவு செய்ய முடியல, அதனால அவர் எத்தனையோ பேர் எனக்கு தெரிஞ்சு 10 கோடி செலவு பண்ணி தோத்தவங்க இருக்காங்க. கோடிகளோ செலவு நீங்க மறுப்பீங்களா? அடிப்படை கேள்வி எழுது. இத்தனை கோடி. இப்ப எனக்கு ஒரு கேள்வி, 28 லட்சமே இருக்கட்டும், 28 லட்சத்துக்கு மேலதான் செலவழிக்கிறீங்க. இவ்வளவு செலவழிச்சுட்டு உள்ள போறவங்க சமூக சேவை செய்வதற்காக சொந்த பணத்தை இப்படி இழக்கிறாங்களா? உள்ள போறவங்க இயற்கையிலே ஒரு வியாபாரம் மாதிரி ஆகலையா? முதலீடு செய்யுங்க முன்னாடி, உள்ள போனதுக்கு அப்புறம் இந்த மாதிரி கொள்ளையடிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அடிப்படை தான். எத்தனையோ பேர் இந்த பல தேர்தல்கள்ல எந்த கட்சியில இருந்தோம் 10 கோடிக்கு மேல செலவு செஞ்சு தோத்தவங்க எத்தனை பேர் இருக்காங்க உங்களுக்கு தெரியும். இருக்காங்க. மீண்டும் வாய்ப்பு கிடைக்கும். கீழே செலவு பண்ணவர் ஒருத்தரும் ஜெயிச்சது கிடையாது. அதுதான் ஜெயிச்சிருக்காங்க. ஐயா, நான் எக்ஸாம்பிள் சொல்றேன். பாராளுமன்ற தேர்தலில் எனக்கு தெரிஞ்சு அந்த கூட ஓப்பனாவே சொல்றேன். இப்ப தென்காசி தொகுதி எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல நின்னவங்க 2 பேருமே வந்து 40 லட்சத்துக்கு குறையாத செலவு பண்ணாங்க. கணக்கில் செலவு பண்ணிருப்பாங்க. கட்சி எவ்வளவு செலவு பண்ணிட்டு பெருசா செலவு பண்ணல. நீங்க தயவு செய்து இந்த பாருங்க, இந்த மாதிரி எக்ஸப்ஷன்ஸ் இவங்களை வந்து தூக்கி போட்டீங்கன்னா அப்புறம் அது எக்ஸப்ஷன்ஸ் இருக்க மாட்டாங்க. நான் என்ன கேட்கிறேன்னா, பல தொகுதிகள்ல
செலவு பெருசா செய்யாம ஜெயிச்சவர்கள் இருக்காங்க தமிழ்நாட்டுல. இவருடைய எண்ணிக்கை கணக்குல 28 லட்சத்துக்கு கீழே இருக்கும், 16 லட்சத்துக்கு கீழே இருக்கும். ஆனா கட்சியுடைய செலவு நீங்க இந்த மாதிரி பெயிண்ட் பண்ணிட்டே இருக்கிறதுனால அங்க வர்ற வந்து ஒரு 10% 20% கூட இனிமேல் வராம போயிடுவாங்க. கட்சிகள் எளிமையா நடந்துக்கணும் நம்ம எதிர்பார்க்கிறோம். ஐ திங்க் அது ரொம்ப உட்டோப்பியனான எதிர்பார்ப்பு அப்படின்னு நினைக்கிறேன். இன்னைக்கு ஒரு ஸ்டேட் ஃபண்டிங் தேர்தல் ஆணையமே எல்லா கேண்டிடேட்டுக்கும் இவ்வளவு செலவு அப்படின்னு பிக்ஸ் பண்ணி எல்லாருக்கும் ஒரு சமதளத்தை உருவாக்காம, அது பல்வேறு கமிஷனுடைய ரெக்கமெண்டேஷன்லயும் இருக்கு, ஆனா அது நடைமுறைக்கு வரல. அது வராம, அந்த சீர்திருத்தம் வராம இது மாறும் நம்ம எதிர்பார்க்க முடியுமா? ஸ்டேட் ஃபண்டிங் ஃபார் கேண்டிடேட்ஸ் பல நாடுகள்ல வந்து அந்த மாதிரியான நடைமுறைகள் கூட இருக்குது. இங்க நமக்கு சிக்கல் என்னன்னு கேட்டீங்கன்னா, சரி ஸ்டேட் ஃபண்டிங் வந்து கொடுக்கறோம், சில உதவிகள் வந்து போட்டியிடுற எல்லாத்துக்குமே வந்து நம்ம கொடுக்கறோம்னு வச்சுங்களேன், அதை மட்டும்தான் பயன்படுத்துவோம், அதை மீறி நாங்கள் எதையும் செய்ய மாட்டோம் அப்படின்னு மற்ற கட்சிகள் வந்து கண்டிப்பா அந்த கடுமையை காட்ட முடியாத சூழல் இருக்கு, சிஸ்டம்லயே பிரச்சனை இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் தேர்தல் நடத்தும் அதிகாரி எடுத்துங்க, ரிட்டர்னிங் ஆபீசர் எடுத்துங்க. சிக்கல் என்னன்னா, இப்ப கலெக்டர் இருக்காரு, மாவட்ட ஆட்சியர்தோ டிஆர்ஓ இவங்களை தான் ஆர்ஓ போடுறாங்க. தேர்தல் நடக்குது, மிக கடுமையை இவர் காமிக்க முடியும். காமித்த பிறகு இதே முதலமைச்சரின் கீழ் தான் இங்க பணியாற்ற வேண்டியது. மெக்கானிசம் என்னன்னா, இப்ப ஒரு சிஸ்டம் என்னன்னா, ஆர்ஓவா இருக்கிறவங்க வந்து இந்த எலெக்ஷன் முடிஞ்ச உடனே அடுத்த ஸ்டேட்டுக்கு வந்து மாற்றப்படுவார்கள். அந்த மாதிரியான ஒரு சூழல், அல்லது வேறு மாநில அதிகாரிகள் வந்து ஆர்ஓவா இருந்து நடத்தி கொடுத்து விட்டு வெளியில் போவார்கள் இருந்ததுன்னா இண்டிபெண்டன்ட் செயல்படுவாங்க. தமிழகத்துல ஜனநாயகம் ரொம்ப முதிர்ச்சி அடைந்தது. மக்கள் வந்து கீழே அடித்தளத்துல இருக்கவங்க கூட டிசர்னிங்கா இருக்காங்க சார். இல்லன்னா வந்து காசு வச்சிருந்தவங்க தூக்கி அடிச்ச எலெக்ஷன் பொதுச் செயலாளரை தேர்ந்தெடுப்பதற்காக பொதுக்குழு நடத்தப்படும் கட்சிகள் தான் ரெண்டு கட்சியுமே. நிரந்தர பொதுச் செயலாளராமா அவங்களை தேர்ந்தெடுக்கிறதுக்கு பொதுக்குழு கூட்டம் நடத்துவாங்களாமா. டெமோக்ரசி எலெக்ஷன் கமிஷன்ல ரூல் வச்சிருக்காங்க, நீங்க வருஷம் டிஸ்கஸ் பண்ணணும், தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு. மக்கள் மனசுல நிறைந்து இருக்கிறாங்க அம்மா. கண்டிப்பா வந்து எந்த விதமான கண்ணிய குறைவும் இல்லாமல் இந்த தேர்தல் நடக்கும். அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. பணத்தால் மட்டுமே இந்த எலெக்ஷனை ஜெயிக்க முடியும் நினைக்கக்கூடிய பல கட்சிகள் மண்ண கவர்த பார்க்க போறீங்க இந்த தேர்தல். நடத்திய பாவத்திற்காகவும் ஊழல் செய்த பாவத்திற்காகவும் கண்டிப்பா மக்கள் வந்து தண்டனை கொடுப்பாங்க. நிறைவு செய்தாக வேண்டும். ஒரு கண்ணியமான தேர்தல் தான் தொடர் கனவாக இருந்திருக்கிறது. அது வந்து இந்த தேர்தல சாத்தியப்படுமா பெரிய கேள்விக்குறிதான். தேர்தல் ஆணையம் பல்வேறு முயற்சிகளை செய்து வருகிறது. பணம் அப்படிங்கிறது பல தமிழக தேர்தல்களில் தொடர்ந்து விளையாடிய ஒரு அம்சமாக இருக்கிறது என்றால் மாற்று கருத்து இல்லை. இதை கட்டுப்படுத்த வேண்டும், இது கட்டுக்குள் வர வேண்டும் அப்படிங்கிறது தான் எதிர்பார்ப்பு. அதில் வந்து நமது அமைப்பு ரீதியாகவே அதில் இருக்கக்கூடிய குறைபாடுகள் பல சுட்டி காட்டப்படுது. 28 லட்சம் ஒரு வேட்பாளருக்கு செலவுனாலும் கூட கட்சிகளுக்கு செலவிடுவதற்கு எந்த ஒரு உச்சவரமும் வைக்கப்படவில்லை. இது மாற்றப்பட வேண்டுமா? தேர்தல் ஆணையத்துடைய செயல்பாடுகளும் கூட இன்னும் பல்லுள்ள அமைப்புகளோட சேர்ந்து, இன்னும் ஒரு வலுவான அமைப்புகளோடு சேர்ந்து அரசே வேட்பாளர்களுடைய ஒரு ஸ்டேட் ஃபண்டிங்கோட கூடிய ஒரு தேர்தல் அப்படிங்கிறதுக்கான தீர்வாகுமா? நீண்ட காலத்தில் பார்க்க வேண்டிய விஷயங்கள். இந்த தேர்தல் கண்ணியத்தோடு நடக்க வேண்டும் அப்படிங்கறதுதான் எங்களுடைய எதிர்பார்ப்பு. நடக்குமா? பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற விருந்தினர்கள் இருவருக்கும், பார்த்த நேயர்களுக்கும் நன்றி, வணக்கம்.